ஹாய் வர்ஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சினிமா ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? போயிட்டு இருக்கு பெர்சி, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு வெப் சீரிஸ் முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஸோ அடுத்து ஃபீச்சர் ஃபிலிம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் ஃபீல்டில் எப்படி போயிட்டு இருக்கு? என் ஃபீல்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல மூவிஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். நிறைய ஒர்க் கிடைச்சிட்டு இருக்கு. என்ன மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மூவிஸ் நேம் இப்போ சொல்லக்கூடாது. ஸோ ஒர்க் எல்லாமே வந்து எஸ்எஃப்எக்ஸ், ப்ராஸ்தட்டிக் அந்த மாதிரி ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இன்ன வரைக்கும் எத்தனை ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 20 மூவிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு தேட்டருக்கு இனிமே தான் வெளியே வரும். ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக கொடைக்கானலில் ஒரு மூவி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் சீக்கிரம் வெளியே வந்துடும். ஓகே. மேக்கப் சொன்னீங்கல்ல, அதாவது ப்ராஸ்தட்டிக் மேக்கப், எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அது ரெண்டுத்துக்கும்? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ராஸ்தட்டிக் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளை செய்கிறது. இப்போ கையை வெட்டிட்ட துண்டா விழுகும் இல்லையா, அதுக்கப்புறம் தலையை வெட்டிட்டா துண்டா விழுகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உடல் பாகங்களை செய்கிறது வந்து ப்ராஸ்தட்டிக். எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து சும்மா கீழே விழுந்துட்டா அடிபடுறது, சும்மா காயங்கள் ஏற்படுறது. ஸோ அந்த மாதிரி பிளட் வர மாதிரியான மேக்கப்லாம் எஸ்எஃப்எக்ஸ். ஓகே. இன்னும் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் மேக்கப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ மெயினாக மூவிக்கு இந்த மாதிரி தான். ஒன்று ஸ்பெஷல் எஃபெக்ட், இன்னொன்று வந்துட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அப்புறம் வந்து ஜாம்பி மேக்கப் இருக்குது. இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வரும் இல்லையா, பேய் மேக்கப். ஸோ அது மாதிரி கூட நான் பண்ணுவேன். அப்புறம் நம்ம இந்தியன் பேய், நம்ம ஜாம்பிஸ்க்கும் இந்தியன் பேய்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவாக பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். இது நிறைய காடஸ் மேக்கப்லாம் இருக்கு, அதுவும் பண்றீங்களா? காட் மேக்கப் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்ச மேக்கப் எதுன்னா எஸ்எஃப்எக்ஸ், ப்ராஸ்தட்டிக், ஜாம்பி. நான் கடவுள்கிட்ட அதிகமா வச்சுக்கிறது இல்லை. இல்ல, தெய்வத்தை வந்து நான் உண்மையா நம்புறேன். ஸோ அதனால அது போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மேக்கப்லாம் நெகட்டிவ் மேக்கப் எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன். நெகட்டிவ் மேக்கப்லாம் பக்காவா பண்ணுவீங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? இந்த ஃபீல்டு இப்போ வந்து மூவிஸில் வந்து ஒர்க் பண்ணது வந்து ஒரு 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவிஸும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ கூட 2 மூவிஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் மீன்ஸ் உங்களோட பேசிக் கிராஜுவேஷனே மேக்கப் தானா, இல்லை பேசிக் மேக்கப் தான்? பேசிக் கிராஜுவேஷனே மேக்கப் தான். ஓகே. என்னோட ஏன் மேக்கப் சூஸ் பண்ணீங்க? மேக்கப் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து மேக்கப் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு யூனிக்காக என்னால் பண்ண முடியும் அப்படின்றனால ப்ராஸ்தட்டிக்கு எஸ்எஃப்எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது சினி ஃபீல்டுல இருந்து. ஸோ அதுலேருந்து இப்போ கண்டினியூவாக சின்னதாக பண்ணி இப்போ பெரிய மேக்கப் வரையும் நான் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ அந்த மேக்கப் பண்ண எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும்? இப்போ இந்த ப்ராஸ்தட்டிக் எஸ்எஃப்எக்ஸ்லாம் பண்ண எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு ஆன் த ஸ்பாட் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பண்ணலாம். 20 to 10 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ்ல வந்து ஆன் த ஸ்பாட்ல கிரியேட் பண்றது. ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல பண்றது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் சிலிக்கான் பேட்ச்ல. அதை வந்து ஜஸ்ட் பேட்ச் பண்ணி கலரிங் மட்டும் பண்ணணும். அதுக்கு ஒரு அதசிவ் இருக்கு. ஸோ அது போட்டு நம்ம அந்த பேட்சை ஒட்டிட்டு கலரிங் பிளட் எஃபெக்ட் கொடுத்துட்டா சீக்கிரமா முடிஞ்சிடும். நம்ம ஆன் த ஸ்பாட்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஓகே. இப்போ இது எல்லாமே நெகட்டிவ் மேக்கப்ல வரும் இல்லையா? நெகட்டிவ் மேக்கப். இப்போ இதுல அதுக்கு ஆப்போசிட் இப்போ பாசிட்டிவ் மேக்கப்ஸ்னா அதெல்லாம் என்ன மேக்கப்ஸ்? அது நார்மல் மேக்கப். இப்போ நீங்க சொல்ற சாமி மேக்கப், ஒரு அழகா காமிக்கிற மேக்கப், அதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் மேக்கப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜாம்பி இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம்தான் வரும். ஸோ பார்த்தாலே ஒரு இரிட்டேட் ஆகும். லேடிஸ்லாம் மோஸ்ட்லி என்னோட மேக்கப்பை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஸோ ஜென்ஸுமே நிறைய பேர் ஆன் த ஸ்பாட்ல நான் மேக்கப் போடும்போது வாமிட்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு இரிட்டேட்டாகவும் ஒரு அருவருப்பாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படிதானே இருக்கும். நேரில் பார்க்குறதுக்கும் நம்ம சினிமாவில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஆமாம், ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே கிடையாது. அந்த ப்ராடக்ட் எதுவுமே இங்கே கிடைக்காது, தமிழ்நாட்டில் கிடைக்காது. எங்கே அப்ராட்லேருந்து நம்ம வாங்குறது. நீங்கள் அப்ராட்லேருந்து வர? ஆமாம். ஸோ அதுக்கான ஏஜென்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்துட்டா அவங்க நமக்கு வாங்கி கொடுப்போம். சொல்லுங்கள் வர்ஷா, எப்படி உங்கள் வெப் சீரிஸ்லாம் எப்படி போகுது? நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்க?
எப்படி பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்களா? பேமெண்ட் எடுத்தோடனே மெயினாக பேமெண்ட் சூப்பருங்க. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு விஜேவா தான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு சேனலில் வெப் சீரிஸ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அது ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. கானாமுத்து மீடியான்ற வெப் சீரிஸில் தான் பண்ணேன் நான். மீன்ஸ் சேனலில் ஜிமிக்லி அப்படின்றவரோட ஒரு ஒய்ஃப் கேரக்டராக நாங்கள் 2 பேரும் அப்படியே த்ரூ அவுட்டாக வந்தோம். ஓகே. அந்த வெப் சீரிஸ் நல்லாவே போச்சு. நிறைய பேர் நார்த் இந்தியாவில் நார்த் சென்னை இல்லைங்களா, நார்த் சென்னை சைடில் நான் அங்கே போய் நிற்கிறச்செல்லாம் நிறைய பேர் உங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஆட்டோகார் வந்து சொல்லிட்டு போனார். ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் இவங்களை நிறைய வீடியோஸ்லாம் இவங்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். அதனால இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ கடவுள் என்ன வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. நீங்கள் எப்படி வெறும் காமெடி மட்டும்தான் நடிக்கலான் இருக்கீங்களா, இல்லை வேற மாதிரி கேரக்டர் எது கொடுத்தாலும் பண்ணுவீங்களா, இல்லை ஹீரோயினா பண்றதுக்கு எதுவும் விருப்பம் இருக்கா? கண்டிப்பாக. எனக்கு வந்து ஹீரோயின் அப்படின்னு இல்லை, எனக்கு வந்து கேரக்டர் மெயினாக என்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி. டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொன்னால் பிச்சைக்காரி ரோல் கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் அதில் என்னோட யூனிக்னஸை நான் எப்படி காட்டணும், மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் என் ஆர்டிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. இப்போ இல்லை இந்த ரோல் மட்டும் தான் நான் பண்ணுவேன், மற்ற ரோலாக நான் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. எந்த ரோலாக கொடுத்தாலும் என்னோட யூனிக் என்ன, வர்ஷாவா எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கணும் தான் என்னோட ஆசை. ஸோ எந்த ரோலாக கொடுத்தாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான்.